வாங்க உள்ள வாங்க. என்ன பார்க்கணும்? செயின் ஐட்டம்லாம் எங்க இருக்குங்க? இதுதான் சார், இந்த செக்ஷன்ல தான் செயின் ஐட்டம்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன மாடல் வேணும்? ஆம், அது வந்து என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் கழுத்துக்கு மாங்காய் மாலை சூப்பரா இருக்குங்க. எனக்கு மாங்காய் மாலை போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. எனக்கு 5 பவுண்ட்ல மாங்காய் மாலை வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? வேதா நம்ம கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட மாங்காய் மாலை தான் வாங்க போறோம். இந்த மாங்காய் மாலை டிசைன் இருக்குங்களா? மாங்காய் மாலையா? இருக்கு சார், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, அப்படியே காட்டுங்க. சரிங்க சார், ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வேதா கேட்ட செயினை வாங்குறோம், ஆனா அது எப்படி அவகிட்ட கொடுக்கறது? அவளுக்கு இன்னும் என் மேல பாசமும் வரல, நான் தான் முக்கியம்னு அவன் நினைக்கவும் இல்ல. அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா என் கூட வந்து சேர்ந்துருப்பால. பரவாயில்ல வேதா, நீ எப்ப என் கூட வந்து சேர்றியோ அப்ப நான் உனக்கு இந்த மாலையை கொடுக்கறேன். சார், இது மாங்காய் மாலையா? ஆமா சார். இது எத்தனை பவுனு? 4 பவுண்ட் சார். 4 பவுனா? இல்ல, எனக்கு 5 பவுன்ல தான் வேணும். இதே மாதிரி டிசைன்ல 5 பவுனுக்கு மாங்காய் மாலை காட்டுங்க. சரிங்க சார், டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கு சார், உள்ள வந்து கூட பாருங்க. சார், கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க. யாருக்கு சார் மாங்காய் மாலை? உங்க வைஃபுக்கா? ஆமா சார். சூப்பர் சார். வைஃபுக்காக நகை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் வைஃப கூட்டிட்டும் வரல. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு சர்ப்ரைஸா தானே வாங்க போறீங்க. ஆமா சார், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் சார் நீங்க. வைஃப்காக நகை வாங்கி கொடுக்கறது நினைக்கிறது மட்டும் இல்லாம 5 பவுண்ட்ல தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதுலயும் தங்கம் இப்ப விக்கிற விலைக்கு. சார் சம சார். நீங்க கிடைக்க உங்க வைஃப் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுது, ஆனா என் பொண்டாட்டிக்கு புரியலையே. அவ ஆசைப்படுறதெல்லாம் இந்த நகை, காசு, பணம் தானே, என் மனசு இல்லையே. சார் இது பாருங்க சார், இது 5 பவுண்ட் தான். சார், உங்க வைஃப் எப்படி இருப்பாங்க? அவ நல்ல அழகா இருப்பா, நல்ல வாட்ட சாட்டமா தான், எனக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பா. உங்களுக்கு தெரியுமா, அவ என்ன நல்லா பாத்துக்குவா. எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வா. ரொம்ப நல்ல பொண்ணு. சார், உங்க வைஃப் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஆனா நீங்க அவங்கள எப்படி எல்லாம் புகழ்றீங்க. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு மனுஷனா? சார் நீங்க சூப்பர் சார். அவன் பொண்டாட்டிய கண்டுக்காம, பிள்ளைங்களை காப்பாத்தாம, தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுத்திட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ கெட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு மத்தியில உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா உங்க பொண்டாட்டி கொடுத்து வச்சிருக்கணும் சார். கோடி புண்ணியம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், இந்த நகைய உங்க பொண்டாட்டி போட்டிருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு இந்த நகையை வாங்கிக்கோங்க. இந்த நகைய என் பொண்டாட்டி போட்டிருந்தா? எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. வேதா, உனக்கு இது பிடிச்சிருக்கா? என்னங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு இந்த மாங்காய் மாலை சூப்பரா இருக்குங்க. நான் கேட்ட மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு சூப்பரான மாங்காய் மாலை வாங்கி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உண்மையை சொல்லணும்னா நான் கேட்டதை விட, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகா இருக்குங்க. இங்க பாருங்களேன், சைடுல எல்லாம் மாங்காய் அரும்பரும்பா வந்து நடுவுல லக்ஷ்மி டாலர் போட்டிருக்குங்க. நான் வெறும் மாங்காய் மாலை தான் கேட்டேன், ஆனா நீங்க சாமி டாலர் வச்சு எனக்கு சூப்பரான ஒரு மாங்காய் மாலையை கொடுத்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்கு இல்லம்மா? நீ சந்தோஷமா இருக்கல, அது போதும். இதே வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, அப்ப இதே நான் பேக் பண்ண சொல்லிடுறேன். என்ன வேதா, அமைதியாவே இருக்க? இதையும் பேக் பண்ண சொல்லிடவா? சார், அதுக்கு நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட போன் பண்ணியோ இல்ல உங்களை நேர்ல வர சொல்லியோ தான் கேட்க முடியும். இப்படி என்கிட்ட கேட்டா நான் என்ன சார் பண்றது? ஐயோ மேடம், மன்னிச்சுக்கோங்க. நீங்க சொன்னீங்களா என் பொண்டாட்டிக்கு இதை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துட்டு வாங்குங்கன்னு. அது அவகிட்ட பேசுற கற்பனைக்கே நான் போயிட்டேன். பரவாயில்ல சார். எப்படி சார், உங்க கற்பனையில உங்க பொண்டாட்டி ரொம்ப அழகா இருந்தாங்களா? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருந்தா. அப்புறம் என்ன சார், பேக் பண்ணிடலாம்ல? சரி, பண்ணிடுங்க. எவ்வளவு அமௌண்ட்னே கேட்கல. சார் பெரிய இடமா இருப்பாரோ? சரி சார், வாங்க பில் போடுற இடத்துல வந்து பணத்தை கட்டிட்டு நகையை வாங்கிக்கோங்க. சரிங்க. வேதா, உண்மையா சொல்றேன், இந்த நகை உன் கழுத்துக்கு ரொம்பவே அழகா தான் இருக்கு. என் சக்திக்கும் மீறி நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக தான்
தங்க விலை எவ்வளவு விக்குதுன்னு கூட நான் பார்க்காம உனக்காக வாங்கியிருக்கேன். நீ ஒரு நாள் கண்டிப்பா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த நகைய உன் கழுத்துல போட்டு அழகு பார்ப்பேன் வேதா. அது வரைக்கும் இது என் கூடவே என்னோடய இருக்கட்டும். ஹே, இப்ப பாரு பாத்துட்டாங்களா? இல்லடா. ஐயோ, ஸ்டேட்டஸ் போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னுமா அவங்க பார்க்கல? ஆமாண்டா, நானும் பாப்பாங்கன்னு கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன், பார்க்கவே மாட்டேங்கறாங்க. அப்படி என்னதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அதானே, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மத்த யாராவது ஹே மச்சான், என்னடா? ஹே, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நிம்சே. அவங்கள இந்த வீட்டுக்கு உள்ள சேர்க்கறோன்றதுக்காக நம்ம அண்ணன் பேரை மொத்தமாவே டேமேஜ் பண்ணிட்டோம். டெலூஸ், என்னடா சொல்ற? ஆமா மச்சான். ஐயோ, டேய் என்னன்னு தெளிவா சொல்லுடா. ஏன்டா அப்படி என்ன பயமுறுத்துற? நீ இப்ப ஸ்டேட்டஸ் போட்டல, அது அண்ணனோட கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாரும் பாத்துருப்பாங்கல்ல. அப்ப அண்ணனை பத்தி என்ன நினைப்பாங்க? போச்சு, யாராவது கண்டிப்பா அண்ணன் கிட்ட கேட்பாங்க யார் அந்த பொண்ணுன்னு. கண்டிப்பா அண்ணனுக்கு தெரிஞ்சிரும் அண்ணன் நம்மள திட்ட போறாரு. ஐயோ, போச்சு மச்சான். இங்க பாரு, அவர்கிட்ட எல்லாம் என்னால பேச்சு வாங்க முடியாது. நான் ஒன்னதான் கோத்து விட்டுருவேன், நீ தான் பாத்துக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல எல்லாம் அவரை பத்தி உனக்கு தெரியாது. அவரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? போச்சு போச்சு போச்சு. டேய் ஏன்டா இப்படி ட்ரெயின் மாதிரி பேசிக்கிட்டே போற? கொஞ்சமாவது நான் பேசுறத காது கொடுத்து கேளு. என்ன சொல்ல போற? எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்ல போற. கண்டிப்பா அது நடக்காது மச்சான். ஐயோ டேய், இருடா. மச்சான் எத்தனை பேர் பாத்துருக்காங்கன்னு பாரு, சீக்கிரமா டெலீட் பண்ணு. டேய் மாங்க மண்டையா, சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அண்ணனும் எமியும் இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ வேதா அக்காக்கு மட்டும் தெரியற மாதிரி தான் போட்டிருக்கேன். என்ன மாப்ள சொல்ற? ஆமாண்டா, அத கூட காதுல வாங்க மாட்டியா? நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. எனக்கு என்ன உன்ன மாதிரி மண்டையில மூளை இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து 10 வாட்டி யோசிக்கிறதுக்கு நாளா செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறவடா. இங்க பாரு, அண்ணனும் எமியும் இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தோம்ல, அது ஸ்டேட்டஸ்ல போட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா வேதாக்கா மட்டும் தான் அந்த ஸ்டேட்டஸ பாக்குற மாதிரி வச்சிருக்கேன். சோ வேதாக்கா மட்டும் அந்த ஸ்டேட்டஸ பாத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு 1 மணி நேரத்துல ஸ்டேட்டஸ டெலீட் பண்ணிடுவேன். அப்புறம் பாரு, வேதாக்கா ஆட்டோமேட்டிக்கா வீட தேடி வந்துருவாங்க. பின்ன எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டா அண்ணனோட பேரு டோட்டலா டேமேஜ் ஆயிடும். அது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அட பரவாயில்லையே, இவ்வளவு ஒரு டம்மி பீஸ்ன்னு நினைச்சோம். நல்ல மூளை உள்ள பீஸா தான் இருக்கா. பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் மூளை கம்மின்னு நினைச்சேன், நிறைய தான் இருக்கு. டேய் எல்லாருக்கும் ஒரே அளவு தான் மூளை, அதை பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்கு. நீ மூளையை யூஸ் பண்ணாம வச்சிருந்தனா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நான் யூஸ் பண்றேன், சோ நான் இன்டெலிஜென்ட்டா இருக்கேன். என்ன ஏஜென்ட்? ஏஜென்ட் இல்லடா, இன்டெலிஜென்ட். ஹோ, ஆமா, நீ என்ன எப்ப பாரு போலீஸ் ஆகணும்னு பீத்திக்கிட்டு தெரியற? ஆனா ஒரு நாள் கூட நீ புக் எடுத்து வச்சு படிச்ச மாதிரி நான் பார்க்கலையே. அதெல்லாம் எக்ஸாம் வரும்போது படிப்பேன். எப்போ? அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் முக்கி படிப்பியா? நான் எப்போதும் அப்படிதான். அதனால தான் ஒரு வாட்டி கூட பாஸ் பண்ணல. அதெல்லாம் இந்த வாட்டி பாஸ் பண்ணிடுவேன். கிளிப்ப. என்னடி? பின்ன இப்படி உட்கார்ந்து ஊரை சுத்திட்டு இருந்தீனா கண்டிப்பா பாஸ் ஆக மாட்டே. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வருதுனா அதுக்கு பிளானோ ப்ரிப்பரேஷனோ கண்டிப்பா வேணும். அதுக்கு தேவையான புக்ஸை முத கலெக்ட் பண்ணு. எந்தெந்த வெப்சைட்ல படிக்கணும், எந்தெந்த புக்ஸை ரெஃபர் பண்ணணும்னு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணு. இதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணு. ரெஃப்ரெஷிங்கா பண்ணு. எதை பத்தியும் யோசிக்காத. நமக்கு வேலை கிடைக்கணும், நம்ம போலீஸ் ஆகணும், இத பத்தி மட்டும் யோசிச்சு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணு. சூப்பரா படிச்சு முடிச்சிடலாம். எக்ஸாமும் எழுதிடலாம், பிசிக்கல் எதுலயும் பாஸ் பண்ணிடலாம், அப்புறம் நீ போலீஸ் ஆயிடலாம். நீ பேசுறது கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. உண்மையாவே நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? என்ன மாப்ள நடக்குமான்னு கேக்குற? அப்ப ஒரு வாட்டி கூட நீ இப்படி பண்ணது இல்லையா? நீ எப்போதும் அப்புறம் எப்படி எக்ஸாம்க்கு படிப்ப? அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் ஏதாவது புக்கை வாங்கி அப்படியே படிப்பேன். அப்புறம் எக்ஸாம் எழுதுற இடத்துக்கு போவேன். ஒரு 100 கொஸ்டின்ல 20-30 கொஸ்டின் தெரியும், அப்படியே அடிச்சு போட்டு வந்துருவேன். எப்போதும் பிசிக்கல்ல பாஸ் பண்ணிடுவேன். ரன்னிங் ஜம்பிங்லாம் வைப்பாங்க, ஆனா ரிட்டன்ல போயிடும். இதுதான் பிரச்சனை. இங்க பாரு, எப்போதுமே ஒரு விஷயத்த ஒரு இலக்க நோக்கி ஓடுறோம்னா அதுக்கு கண்டிப்பா பிளானிங்கோ ப்ரிப்பரேஷனோ வேணும். மனசு தைரியமும் வேணும், மூளைக்கு வேலையும் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ளூக்ல அடிக்கிறது, லக்ல கிடைச்சிரும் நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. நீ உன்னோட உழைப்ப போடாம உனக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்காது. நீ சொல்றது கேட்கும் போதே இப்பவே எனக்கு படிச்சு பாஸ் பண்ணி போலீஸ் யூனிஃபார்ம் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த ஆசைய வார்த்தையில மட்டும் வச்சுக்காத, கூடிய சீக்கிரம் நிறைவேற்றவும் பாரு. எனக்கும் பெருமையா தானே இருக்கும்.
என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் போலீஸ்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு கெத்தா இருக்கு தெரியுமா? சீக்கிரமே போலீஸ் ஆயிடு. ஓகே? ஆ, ஆ, நான் போலீஸ் ஆகணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. அது சொல்லட்டா? நீ போலீஸ் ஆகிறதுக்கு கண்டிஷனா? என்னடா சொல்லு. நீ என் கூடவே இருந்து எனக்காக இந்த மாதிரி பேசிட்டே இருப்பியா? நீ பேச பேச எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. இப்பவே போலீஸ்க்கு படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், போலீஸ் யூனிஃபார்ம் போடணும்னு ஒரு வேகம் வருது. உள்ளுக்குள்ள அப்படியே நெருப்பு பத்துக்கிட்டு எரியுது. சூப்பர்டா. இது இருந்தா போதும், சீக்கிரமாவே போலீஸ் ஆயிடலாம். உனக்குள்ள எல்லாமே இருக்கு மச்சான். உன்னை தூண்டி விடுறதுக்கு தான் ஆள் இல்ல. கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. நீ போலீஸ் ஆகிறதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். எப்போதும் இதே மாதிரி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரமா போலீஸ் ஆயிடு. ஓகே? ம், சரி, தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, நீ சொல்ற மாதிரி எனக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனா என்ன தூண்டி விட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து என்னை ஊக்குவிக்க தான் ஆள் இல்லாம இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்ப நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல, அப்படிதானே? புரியல. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எப்போதும் தேங்க்ஸோ சாரியோ சொல்லக்கூடாது. இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதான் சொன்னேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய், வேதாக்கா பாத்துட்டாங்களான்னு பாப்போம். பாரு பாரு பாரு. டேய், பாத்துட்டாங்கடா. மாப்ள, நம்ம நினைச்ச மாதிரி வேதாக்கா நம்ம முத்து அண்ணாவும் எபியும் இருக்கிற மாதிரி இருக்கிற போட்டோவை நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டத பாத்துட்டாங்க. நான் பாக்குறது கனவா இல்ல நிஜமா? ஏன் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூடவா? என்னால இத பார்க்க கூட முடியலையே. பேசுறது மட்டும் இல்லாம ஸ்டேட்டஸ் வேற போட்டிருக்காரு. இவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரே. என்னது இது? வேதா, வேதா, என்ன கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி நிக்கிறா. என்னாச்சு இவளுக்கு? ஏ வேதா, கேக்குதா இல்லையாடி நான் கூப்பிடுறது? ரோஜா, ஏய், என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க? நான் கூப்பிடுறதும் காதுல விழல. என்னடி? ரோஜா, ரோஜா, நீ நேத்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, அது உண்மையா இருக்குமோன்னு பயமா இருக்கு ரோஜா. நேத்து நான் என்னடி சொன்னேன்? உன்னை அந்த வீட்டுக்கு போக சொன்னேன். போய் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலனா கூட அட்லீஸ்ட் நடிச்சிட்டாதே இருன்னு சொன்னேன். அதுல என்ன உண்மையா இருக்குமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. இல்லடி, கடைசியா ஒண்ணு சொன்னல, நான் அவரோட மனசுக்கு ஆசைப்பட்டு வரல, காசு பணத்தை தான் விரும்பி வந்தேனா, அது அவரு வேற ஒரு பொண்ணை கூட விரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல. ஓ, அதுவா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்னடி இப்போ? அது அது உண்மையாவே நடந்துருமோன்னு பயமா இருக்குடி. ஐயோ, என்னடி சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரோஜா, இந்த போட்டோவை பாருடி. எந்த போட்டோ? என்ன சொல்ற? குடு. என்ன போட்டோ இது? வேதா, வேதா, என்னடி இது? உன் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்திருக்காரு. ரோஜா, அதுதான் எனக்கும் தெரியல. நீ சொன்னது உண்மையா இருக்குமோன்னு பயமா இருக்கு ரோஜா. என் புருஷன் என்ன பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு, என்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன்டி. ஆனா நான் போனது கூட அவருக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸா இல்லையாடி. அவரு வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறத போட்டோ எடுத்தது ஸ்டேட்டஸ்ல வேற போட்டிருக்காருடி. அப்ப உண்மையாவே என்ன வெறுத்துட்டாராடி. ஏ வேதா, அழாதடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அதுவும் அந்த பொண்ணை பாத்தியாடி, எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கானு, ஏதோ ஃபாரின் பொண்ணு மாதிரி இருக்காடி. அவரை தொட்டெல்லாம் பேசிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஐயோ வேதா, இங்க பாரு, இப்பவும் ஒன்னும் கிட்ட போல. நான் நேத்து பேசினதுல உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, இங்க பாரு, அழாத. வேதா, நான் சொல்றது கேளு. இப்பவே நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு போ. என்னடி சொல்ற? ஆமா வேதா, இப்பவே கிளம்பி உங்க வீட்டுக்கு போ. நீ லேட் பண்ண உனக்கு தான் கஷ்டம். பாத்தேல உன் புருஷனை வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸே போட்டுட்டாரு. இதுக்கப்புறமும் நீ லேட் பண்ண, அவ்வளவுதான். அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டே வந்துருவாரு. அப்புறம் நீ என்ன நினைச்சாலும் முடியாது. ரோஜா, இங்க பாரு வேதா, உன்கிட்ட நான் நேத்தே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒழுங்கா அங்க போய் உண்மையா உன்னால இருக்க முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நடிச்சுட்டாது இரு. நீ நடிக்கிற நடிப்புல அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உனக்கு அடிமையா இருக்கணும். அந்த தாத்தால இருந்து உன் புருஷனோட தம்பி ஆதியில இருந்து உன் புருஷனோட தங்கச்சி அந்த ஷாலினி வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க பங்க உன் புருஷன் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி நீ நடிக்கணும். ரோஜா,
ஆமா வேதா, நீ இங்கே உட்காந்துட்டு அவரை நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறதும் அவர் அங்க வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதும் அப்படிலாம் இருந்தா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆமாண்டி, நீ சொல்றதா சரி. இங்க பாரு, நாளைக்கு காலையில விடிஞ்சோடனே சீக்கிரமா உங்க வீட்டுக்கு கிளம்பு. அப்புறம் திடீர்னு அங்க போய் நின்னா என் புருஷனை கேவலமா நினைப்பாரு, என் குடும்பம் என்ன காரி துப்புன்னு நினைச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்காத. உன் கைய மீறி போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். சரிடி, நான் சீக்கிரமே என் புருஷன் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு ஒரு நைட்டு விட்டு காலையிலே கிளம்புறேன். நீ சொல்றதா சரி. இங்கே இருந்துட்டு இருந்தா கண்டிப்பா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு போனாலாவது நடிச்சாது சொத்தலாம் என் புருஷன் பேர்ல மாத்தி எழுதி கொடுக்கற மாதிரி பண்ணிடுறேன். அவ்வளவுதான், மேட்ரை சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டல. இத மட்டும் பண்ணு, சூப்பரா நீ பணக்காரி ஆயிடலாம். சரிடி. சரி, காலையில சீக்கிரம் வரேன், கிளம்பிடு. உன்னை பஸ் ஏத்தி விடுறதுக்கு வரேன். சரி ரோஜா. இங்க பாரு, இதே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாத. எல்லாத்தையும் அங்க போய் சரி பண்ணிக்கலாம். சரி. என்னங்க, இப்படி ஒரே நாள்ல நீங்க மாறிடுவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லைங்க. எங்க இப்படி பண்ணீங்க? இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா தயவு செஞ்சு இவ வேணாங்க. நான் வரேங்க. உங்களுக்காக பிறந்தவன் நான் தாங்க. நாளைக்கே கிளம்பி வரேங்க. ஆனா நீங்க என்ன ஏத்துப்பீங்களாங்க? தோ வந்துட்டேன்ல. அடடடடடா, இன்னைக்கு எபிசோட பாத்தீங்களா? நம்ம முத்து எவ்வளோ சூப்பரான கேரக்டர்ல. பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டாலாம், அதுக்காக 5 பவுண்ட்ல மாங்காய் மாலை வாங்கியிருக்காருங்க. அதுவும் இப்ப நகை விக்கிற விலைக்கு. இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்காது? ஆனா இந்த பொண்டாட்டிக்கு பிடிக்கலையே. எனக்கும் தான் வந்து வாச்சிருக்கு. 5 பவுன் இல்லைங்க, 6.5 பவுன் கூட இது வரைக்கும் வாங்கி தந்ததில்ல. ஆனா என்ன பாருங்க, நான்லாம் காசு பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டேங்க. காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். நல்ல புருஷன் கிடைக்குமா? சரி, உங்கள எத்தனை பேரு உங்க புருஷன் கிட்ட ஆசையா எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க? என்ன பொருள் கேட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம அது உங்களோட புருஷன் வாங்கி கொடுத்தாருன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு மேட்டர் மறந்துச்சு பாத்தீங்களா? நம்ம ஆதி நிம்மதி தாங்க. நிம்மதி சூப்பரா ஆதிய மோட்டிவேட் பண்ணா. ஆதி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். நிம்மதி ஆதி கூட இருந்தா கண்டிப்பா ஆதி முன்னேறுவான்னு சொன்னா இல்லையா? அது எந்த வகையிலன்றதான் கொஞ்சம் இடிக்குது. இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கு. இது எப்ப காதலா மாறும்ன்றதையும் பொறுத்திருந்து பாப்போம். சரி மக்களே, எல்லாரும் எபிசோட பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதே போல உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த சீரீஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.